ஜெய் சாயிராம். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்புகள் ஏற்படும் வரை யாருக்கும் தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாமல் இருக்கலாம், இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீண்ட நேரமாக ஒரு செய்தியை உன்னிடம் கூறுவதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாசலில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை, உன் அப்பாவை உள்ளே அழைப்பாயா என் பிரியமே? இனி உன்னுடைய குறி எதற்குமே தப்பிவிடாது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வெற்றிக்காக நீ உழைத்துதான் ஆக வேண்டும். வானத்தில் மிக உயரமாக பறப்பதற்காகத்தான் சிறகுகள் தேவைப்படுகிறது. பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் பறக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கும் சிறகுகள் தேவையில்லை என் பிரியமே. சிறகுகள் தேவையே கிடையாது, நம்பிக்கையே போதும். உன்னுடைய இலக்குகள் பெரிதாக இருக்கிறது என்றும் அதை அடைவதற்கான தகுதிகள் எதுவுமே உன்னிடத்தில் இல்லை என்றும் நீயே உன்னை தாழ்த்திக் கொண்டே இருக்காதே எப்பொழுதுமே. ஆம் என் குழந்தா, எப்பொழுதும் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே, இனி என்னதான் செய்வது என்று தெரியாமல், ஒரு ஓரமாக என்ன செய்வது என்று தெரியாமல் உட்காராமல் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்றுதான் நீ இப்பொழுது யோசனை செய்ய வேண்டும். ஆம் என் குழந்தையே, நீ முன்னேற வேண்டுமென்றால், வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால், நீதானே அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து அடுத்த இலக்கை அடைவதற்கு போராட வேண்டும், சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி உன்னால் செய்ய முடியும் என் பிரியமே? அடுத்த கட்ட முயற்சிக்கு செல்வது முயற்சி செய்தால் மட்டும்தானே தவிர உன்னால் அடுத்த நிலையை அடைய முடியும். உனக்கு துணையாக இந்த சாய் இருக்கும் பொழுது ஏன் பயப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்கிறாய்? நல்ல வாழ்வை அமைத்து கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நீ கேட்டது எல்லாம் நடக்க துவங்கிவிட்டது. இனி என்ன கவலை உனக்கு? என்ன கவலை உனக்கு என் பிரியமே? எல்லாமே சந்தோஷமான சூழ்நிலையாக இனி உன்னை வந்து சேரும். நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடவும் நீ உயிராக தவமிருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிது எதுவும் இல்லைதானே? உனக்கு வரும் கஷ்டங்களை தாங்க முடியும் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நீ அதை தாங்குவாய். நீயாக சொல்லிப்பார், உன்னுடைய வேதனை எனக்கு நன்றாகவே புரிகிறது என் பிரியமே. எவ்வளவு காலம்தான் இப்படி இருப்பேன் சாயி என்றுதானே கேட்கிறாய்? நிச்சயமாக குழந்தையே, உன்னுடைய குழப்பமான மனநிலையை நான் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் என்ன செய்யலாம் என்று யோசித்தும் கொண்டிருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, வாழ்க்கையில் புயல் வருகிறதா? அப்பொழுது கூட நீ புலம்பாமல் இரு. உன்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது. மிக பிரம்மாண்டமாக ஒன்று உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். அடுத்த கட்ட கஷ்ட சூழல் வந்தால் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். அப்படித்தான் குழந்தையே, நீ உன்னுடைய மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் என்று முழுவதுமாக நம்பு. அந்த நேரத்திற்குள் என்மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதுமே காவலாக இருக்கும். அப்பாவை நம்பு என் பிரியமே. உன்னுடைய மனமானது இப்பொழுது வேறு எதையோ நினைத்து கொண்டிருக்கிறது.
உன்னுடைய மனதில் பயம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய எல்லா கவலைகளும் பயத்தை நோக்கி அழுத்திக் கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே என் பிரியமே. உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் நிச்சயமாக செய்வேன். நீ விரும்பிய வாழ்க்கையை நான் வாழ செய்வேன். உன்னுடைய தோற்றங்களானதோ புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும். நிச்சயமாக நான் சொல்வதெல்லாம் நிஜம் என்று நீயே புரியும் அளவிற்கு எல்லாம் உன் வாழ்வில் உனக்கு சாதகமாகவே நடக்கும். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரமும் கூட வந்திருக்கிறது. என் பிள்ளையின் நல்ல வாழ்க்கையை எனக்கு மகிழ்ச்சியை தரும். நிச்சயமாக உன் தடைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வெற்றியடையப் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். அதற்கான பிரதிபலன் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என் பிரியமே. சோதிப்பது காலமாக இருந்தாலும் கூட சாதிப்பது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். உன்னிடம் திறமைகள் அதிகமாகவே கொட்டி கிடக்கிறது. கொட்டி கிடந்தாலும் கூட வெற்றிகளை பெற துடித்து கொண்டிருந்தாலும் கூட சில தடைகளானது உன் வேகத்தை எப்பொழுதும் குறைத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த தடைகள் உனக்கு மட்டும்தான் தெரியுமா பிரியமே? எனக்கும் தெரியும். கவலைப்படாதே. நிச்சயமாக அந்த தடைகளை நான் முறியடைக்க செய்கிறேன். அதற்குண்டான வேலைகளை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை ஏமாற்றி விட்டோனோ இல்லையோ? நான் உன்னை ஏமாற்றவில்லை என் பிரியமே. உன் நம்பிக்கை பொறுமைதான் உன்னை சோதித்து பார்த்தது. உன்னை நான் ஏமாற்றவே மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய மனதில் நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் நீ நடக்கும் பாதையை உன்னுடைய சாயி நேரானதாக வைத்து கொண்டிருக்கிறேன். ஆம் என் பிரியமே, உன்னால் பறக்க முடியாவிட்டால் ஓடு. ஓடவும் உன்னால் முடியாவிட்டால் நடந்து செல்லவாது செல்பெல் என் பிரியமே. நடக்கவும் முடியவிட்டால் தவழ்ந்து செல். உனக்கு தேவை என்ன தெரியுமா? உன்னுடைய இலக்கை அடைய வேண்டும். அதுதான் உன்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். அதற்காக நீ எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் என் பிரியமே. அப்படித்தான் தங்கமே. என்ன நேர்ந்தாலும் உன் இலக்கை நோக்கி செல்வது மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நடக்கவில்லையே, தடைகளாக இருக்கிறதே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. முதலில் உன்னுடைய இலக்கின் மீது ஆசைப்பட பழகிக்கொள். அதன் பிறகு எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறும். ஆம் என் குழந்தையே, பிடித்ததை செய்து வாழ்க்கையில் முன்னேற வெறும் விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது என் பிரியமே. அதற்கு தடையாக இருப்பவர்களை எதிர்கொள்ள கொஞ்சம் துணிவும் உனக்கு மிக மிக அவசியம். ஆம் என் பிரியமே, நீ உயர பறக்க ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லைதான். ஆனால் அதற்கு முன்பாக உன்னுடைய மனதில் உள்ள அழுத்தங்களையும் பாரங்களையும் நீ குறைத்து கொள்ள வேண்டும். பாரங்களை முதலில் குறைத்து கொள்ள வேண்டும். புதியதாக நீ எது ஒன்றை முயற்சி செய்தாலும் அதை பற்றி குறை சொல்ல 1000 பேர் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். அதிகமான பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே என் பிரியமே. யாருக்காகவும் உன் முயற்சிகளை நீ கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. பயணித்து கொண்டே இரு. உனக்குள் இருக்கும் அறியாமை இருளை போக்கிக் கொள்வதற்கான வழிகளை தேட பழகிக்கொள். உனக்கு தோல்விகள் வருவதற்கும் துன்பங்கள் விளைவதற்கும் உன்னுடைய அறியாமையை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொள். அதுதான் காரணம். நீ இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு நீதான் முழு பொறுப்பு. நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ ஆசைப்படுகிறாயோ அப்படி உன்னை அமைத்து கொள்ளும் ஆற்றல் உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள்.
ஆம் என் குழந்தையே, உன்னிடத்தில்தான் இருக்கிறது. தேவையானவைகளை தெரிந்து கொள்ளாமல் உன் தோல்விகளுக்கும் இயலாமைக்கும் நீயே காரணக்கர்த்தா ஆகிவிடாதே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பாதையில் தடைகளில் சிக்கிக் கொள்ளாமல் நீ செல்ல வேண்டுமென்றால், தேவையற்ற பாதை வருகிறது என்றால் உன்னை திசை திருப்பி விடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். திசை திரும்பாமல் சென்று கொண்டே இரு. உனக்கான வழியில் செல். உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ, என்ன நினைக்கிறதோ அதை மட்டும் செய். மற்றவர்களை எதற்காகவும் எதிர்பார்க்காதே. மற்றவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நல்லதை சொல்லவே மாட்டார்கள், கெடுதலை தான் சொல்வார்கள். யார்தான் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள்? சற்று யோசித்துப்பார் என் பிரியமே. மூன்றாம் மனிதர்களா? இல்லையே, உன்னுடைய குடும்பத்தினர்கள் மட்டும்தான் அப்படி நினைப்பார்கள் என் பிரியமே. ஆனால் உன்னிடம் சொல்ல துடிப்பதோ உன்னுடைய உறவுகள், சுற்றி உள்ள உறவுகள்தான். நீ இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. இதுதான் உனக்கு முக்கியம் என்று நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இடையில் எது வந்தாலும் கவலைப்படாதே. நீ வெற்றி பெற்றால் அதை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நீ தோல்வியடைந்தால் விளக்கத்திற்கான காரணத்தை கேட்பார்கள், அதையும் நீ சொல்ல வேண்டாம். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுவது மிக மிக சிறப்பு. எது நடந்தாலும் கடந்து வந்த வாழ்க்கையை ஒரு முறை நின்று திரும்பி பார்க்கலாம். அப்பொழுதுதான் நாம் கடந்து வந்த பாதையும் நமக்கு தெரியும், அந்த பாதை ஏற்படுத்தின வழிகளும் நமக்கு தெரியும். அந்த வழிகளால் நம் வாழ்க்கையில் புது வழி பிறந்ததும் நமக்கு மிக நன்றாகவே புரியும். என்ன வாழ்க்கை இது, என்னவா வாழ்க்கை இது என்று சலிப்போடு வாழ்க்கையை பார்ப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வாழ்க்கை. இந்த அதிசயமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமே என்று ஒரு முறை மாற்றி சிந்தித்து பார்த்தாலே போதும், வாழ்க்கை நமக்கு ஸ்வர்க்கமாகவே தெரியும். அப்படியில்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று சோர்வாகவும் வாழும் நம்பிக்கையே இல்லாமலும் வாழ்க்கையை பார்த்தால் வாழும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக வரும். பாசத்தை கொண்டு வேணுமானால் பல நாள் உன் பயணத்தை தொடரலாம். அதே போல நேசத்தை வைத்துக்கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு தவறு செய்துவிட்டு ஆனால் நன்மை செய்வதாக வேஷம் போட்டால் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் பயணம் செய்யவே முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இது நாள் வரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் இனி எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்திக்கவை. எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம், எப்படி இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற சிந்தனையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும், வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டிப் பிடிக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரையும் உன்னோடு சம்பந்தப்படுத்தி பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நிம்மதியாக, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியோடு எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், சிகரத்தை மிக சுலபமாக எட்டிவிடலாம். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் வழியில் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ எப்பொழுதுமே உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை உன் மனதில் விளைவிக்காதே. நல்லோர் இமயமலை போல நெடுந்தூரத்திலிருந்தே பிரகாசிக்கின்றனர். ஆனால் தீயோர் இறைவன் இருளோடு எய்த அம்புகளைப் போல கண்ணுக்கே தெரிவதில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க முடிவு செய்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத மாதிரி நடந்து கொள்ள
சிந்தனை கூட செய்யாதே. தானம், ஒழுக்கம், தன்னடக்கம், ஆணவத்தை அடைக்கல் ஆகியவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிய மிக பெரிய புதையலாகும். அதுவே தனமாகும். எனவே எப்பொழுதும் ஒழுக்கமாகவும் தன்னடக்கமாகவும் ஆணவத்தை அடக்கிக் கொள்ள கையாண்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய புதையலாகவே இருக்கும். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். தான தர்மம் செய்பவர்களின் எப்பொழுதுமே உள்ள சந்தோஷத்தோடு உள்ள களிப்போடு அமைதி பெறுகிறார்கள். அவர்களுக்கு கவலை என்பதே இருக்கவே இருக்காது. சஞ்சலமும் மனதில் இருக்கவே இருக்காது. செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தையே மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் அனைத்தையுமே இழந்து விடுகிறான். நெருப்பு பற்றிய பொக்கிஷத்தில் மிஞ்சி இருப்பவைகளை அள்ளி எடுப்பது போல பிறருக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். பிறருக்கு தான தர்மங்களை தானாகவே செய்ய முன்வர வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நாம் சுபமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். நீ படுகின்ற கஷ்டங்கள், தனியாக நீ வடிக்கும் கண்ணீர் எப்பொழுதுமே வீண் போகாது. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே நான் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் குளிரும்படியான அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை கையாண்டு நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து வாழ்க்கையை எப்படி திருத்தலாம், நம் குறைகளை எப்படி குறைக்கலாம், வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடையலாம் என்பதை சிந்தித்து செயல்பட்டாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை பெறலாம். நான் கூறுவது எல்லாம் சரிதானே? மிக சரிதான். அனைத்துமே இறைவன் விட்ட வழிதான். உனக்கான வழி என்ன என்பது இறைவன் உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? உன்னை படைத்த இறைவனுக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று புரியாதா? முதலில் உன்னுடைய மனக்குழப்பங்கள், மன போராட்டங்களுக்கான தீர்வை சிந்தனை செய்வோம். உன் வாழ்க்கையில் நடக்கும் சங்கடங்களை நினைத்து நினைத்து சந்தோஷத்தை மறந்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்துகிறாயா? உலகம் அப்படித்தான். நீ முன்னேற வேண்டும் என்று பாதி பேர் நினைத்தால் நீ முன்னேறக்கூடாது என்று மீதி பேர் நினைக்கத்தான் செய்வார்கள். இதுதான் மனித மனமும் கூட. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உன்னை நெருங்கும் தருவாயில் அதை உனக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்காக 1000 சதிகளை 1000 தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். உன்னை வாழவும் விடியாமல், உன்னை வீழவும் முடியாமல், வீழ்த்தவும் முடியாமல் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீயும் அந்த தடங்களையெல்லாம் எப்படி முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காகவே நித்தம் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறாய். இதுதானே இந்த நொடியில் நீ இருக்கும் வேதனை, நீ இருக்கும் சூழ்நிலை. ஆனால் இத்தனை விஷயங்களுக்கு நடுவிலும் நீ ஒன்றை மறந்து விட்டாய். அதை உன் சாயப்பா உனக்கு நினைவு கூறுகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ தடைகள் வந்தாலும் உனக்கு பின்பாக உறுதுணையாக பக்கபலமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விட்டாய்.
உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் அதை நினைக்க கூட நீ மறந்துவிட்டாய். நான் இருப்பதையும் உணர மறுக்கிறாய். அனைத்தையும் ஒரே நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு நன்றாக தெரியும் தானே. அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை என்னாகிவிடுமோ, என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டதோ என்று தவறாக நீயே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு அந்த கற்பனையிலேயே உன் மனதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே உனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உன் சூழ்நிலைகளே உனக்கு எதிராக மாறினாலும், உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உனக்கு எதிராக மாறினாலும், தோற்றத்தை கொடுத்தாலும் கூட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். எத்தனை விஷயங்கள் உன்னை சூழ்ந்து நடந்தாலும் கூட, எத்தனை எதிர்ப்புகள் உன்னை சுற்றி நிகழ்ந்தாலும் கூட, அனைத்திற்கும் முடிவு உன் சாயப்பா கையில்தான் இருக்கிறது. அந்த முடிவை அன்பான, பாசமான, நம்பிக்கையான, நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கே நான் பரிசாக வழங்குவேன். நல்ல பரிசை தருவேன். நல்ல முடிவாக இருக்கும்படி நான் ஏற்படுத்துவேன். உன் சாயப்பா உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்ன வேலை எனக்கு? பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. நம்மேல், நம் வாழ்வு மேல் நமக்கே நம்பிக்கை வரவேண்டும் என்று இறைவன் அந்த சோதனையை தருகிறார், கஷ்டத்தை தருகிறார். மன உறுதியோடு, நம்பிக்கையோடு என்னதான் நிகழ்ந்தாலும் நாம் நம் வாழ்வில் செயல்படுகிறோமா என்று சோதனை செய்து பார்க்கிறார் இறைவன். மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை நாம் நினைக்கிறோமா அல்லது தீங்கு இழைக்கிறோமா என்று சோதிப்பதற்காகத்தான் இறைவன் கஷ்டத்தை நமக்கு தருகிறார். இந்த சோதனையை இந்த உலகத்தில் உள்ள யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. தனக்கு வந்த கஷ்டம் நம்மை விட்டு நீங்கினால் போதும் என்றும், அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனை மட்டும்தான் செய்கிறோமே தவிர, அந்த கஷ்டத்தை நாம் துரத்திவிட்டால் அது மற்றவர்களுக்கு சென்றடையுமே, மற்றவர்களின் வாழ்வு கஷ்டப்படுமே என்று யாராவது இந்த உலகத்தில் சிந்தித்திருக்கிறார்களா? தனக்கு மட்டும் நிம்மதி வர வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சுயநலமாக சிந்திப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இறைவனிடம் போய் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், சிரமமில்லாத வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை தான் ஒவ்வொருவரும் இறைவனிடம் வைக்கிறோம். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நடக்க வேண்டும், தீயது நெருங்கவே கூடாது என்ற பிரார்த்தனை இருக்குமே தவிர, தீயது வந்துவிட்டால் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற மன உறுதியை எனக்கு தாருங்கள் இறைவா என்று யாருமே எந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்வதும் இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையோடு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் வாழ்வே ஸ்வர்க்கமாக இருக்கும். நிம்மதியான வாழ்வை நிச்சயமாக வாழலாம். எது நடந்தாலும், என்னதான் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அதை கண்டு பயப்படாமல், நன்மைக்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதும், வாழ்வு இனிமையாகும்.
பழையது அனைத்தையும் கழித்துவிடு, முடிந்ததை அப்படியே மறந்துவிடு. இதை புரிந்து கொண்டு எப்பொழுது உன் வாழ்வில் நீ அடியெடுத்து வைக்கிறாயோ அப்பொழுது புதிய வாழ்வில் உன் பயணம் துவங்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு நடக்கும். நீ நினைத்தது எல்லாம் நீ நினைத்தபடியே உன்னிடமே வந்து அப்படியே சேரும். நீ எண்ணியது எண்ணியபடியே உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு சுபமாக நடக்கும். சுகமாகவே இருக்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வு நடக்கும். நிரந்தர நன்மையாக இருக்கும். நான் இருக்கிறேன். எந்த காலகட்டத்திலும் இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை குறையவே கூடாது என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடமும். அந்த இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்தால்தான் நம்மீதே நமக்கு வாழ்க்கையில் நம்மீதே நமக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை நமக்கு நல்ல வாழ்வை அள்ளி அள்ளி தரும். சந்தோஷமான வாழ்வை மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருக்கும். உனக்கானது உன் போராட்டத்திற்கான ஒரு முடிவு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். இது உன் சாயப்பாவின் ஒரே வாக்கு. இது உனக்கானது மட்டுமே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ நன்றாக இருக்கப் போகும் நேரமும் காலமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் நீண்ட நாள் போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகிறது. இது உன் சாயப்பாவின் வெறும் வார்த்தைகள் அல்ல. இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. நீ என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றிருந்தால் மட்டுமே நிச்சயமாக இந்த தீர்ப்பு உனக்கு கிடைக்கும். அந்த தீர்ப்பும் பொய்யாகவே ஆகாது. காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக, உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையாடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே.
எப்பொழுதும் தைரியமாக இரு, நம்பிக்கையாகவும் இரு, பொறுமையாகவும் இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் எட்டிப் பிடித்து விடலாம். நிச்சயமாக